4 ஆண்டுகளில் கோடைக்காலம் வந்ததே இல்லையா என சட்டசபையில் நைனா நாகேந்திரன் எழுப்பிய கேள்விக்கு நாட்டு மக்களுக்கு ரூபாய் 15 லட்சம் தருவதாக சொன்னீர்களே, அது என்ன ஆனது என முதல்வர் ஸ்டாலின் பதில் கேள்வி எழுப்பினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு திமுக சார்பில் இன்று முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படுகிறது. மனுக்களை திருப்பி செலுத்த மார்ச் 2 கடைசி நாள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இணைந்துள்ள பிரேமலதா வரும் சட்டசபை தேர்தலில் அவரது கணவர் விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிடலாம் என அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறது. அஸ்ஸாமில் விரைவில் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அம்மாநில பாஜக அரசுக்கு எதிராக 12 பக்க குற்றப்பத்திரிகையை காங்கிரஸ் எம்பி பிரியங்கா வெளியிட்டார். ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பில் அம்மாநில பாஜக தலைவர்கள் ஈடுபட்டுள்ளதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் இறந்தது தொடர்பாக பாரபட்சம் இன்றி விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என அவரது மகன் ஜெய் பவார் வலியுறுத்தியுள்ளார். விமானியின் அலட்சியமே விபத்துக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினார்.